வணக்கம், இது உங்கள் தமிழ் மெனு சேனல். என்னோட பேரு ஃபிலோ பாரதி. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு பெங்காலி ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரசகுல்லா. வேற ஒன்றும் இல்லைங்க, வெறும் பால், சீனி, வினிகர் சேர்த்து ரொம்ப சுலபமா மென்மையான பஞ்சு போல வாயில போட்டால் சும்மா கரையிற மாதிரி ரசகுல்லா வீட்டிலே சுலபமா எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ரசகுல்லா பண்றதுக்கு 1 லிட்டர் கொழுப்பு நிறைந்த பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். ஆடைகள் விழாமல் இருக்கிறதுக்காக கலந்து விட்டுக்கோங்க. பொங்கி வரணும்னு அவசியம் இல்லை. கொதிக்க ஆரம்பித்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி கலந்துட்டு அந்த பாலில் சேர்த்துக்கோங்க. பால் கொதித்த பால் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த வினிகர் மிக்சரை சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விடுங்க. ரொம்ப வேகமாக கலக்க வேண்டாம். வெறும் வினிகர் மட்டும் பாலில் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் சேர்க்கணும். இந்த முழு பாலும் முழுசாக பன்னீர் ஆகிற வரைக்கும் எவ்வளோ வினிகர் தேவைப்படுதோ அவ்வளோ வினிகர் சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விடுங்க. இந்த மாதிரி பச்சை கலரில் ஆயிரும் தண்ணி, அது வரைக்கும் வினிகர் சேர்த்து கம்ப்ளீட்டாக பன்னீர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அரிப்பில் மெல்லிசான துணி போட்டுட்டு இந்த பன்னீரை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். வினிகர் சேர்த்துருக்கிறதுனால புளிப்பு இருக்கும், அதனால இந்த பன்னீரை நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கோங்க ஒரு 2-3 தடவை. ஏன்னா நம்ம ஸ்வீட் பண்ண போகிறோம், அதில் நம்மளுக்கு புளிப்பு தேவைப்படாது, புளிப்பாக இருக்கக்கூடாது. அதனால அந்த புளிப்பை கம்ப்ளீட்டாக தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பன்னீரை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப துணி துவைச்சி புழிஞ்சு எடுக்கிற மாதிரி ரொம்ப போட்டு ஹார்டாக புழிஞ்சிடாதீங்க. இப்போ இந்த துணிக்கு மேலே கொஞ்சம் வெயிட் வச்சிடலாம். மேலே வச்சிட்டிங்கன்னா அந்த கம்ப்ளீட்டாக அதில் இருக்க தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும் அந்த வெயிட்டில். இப்போ ரசகுல்லாவை கடைசியாக ஒரு சீனி பாகில் ஊற வைப்பாங்கள்ல, அது பண்ணிடலாம். 1 கப் சீனிக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துட்டு சீனி ஜஸ்ட்டு கரையணுங்க. சேர்த்துருக்க சீனி ஜஸ்ட் கரையணும், ஒரே ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். இது ரொம்ப திக்காக ஆயிடவே கூடாது, ஜஸ்ட் சீனி கரையணும். ஒரே ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் ஆற விட்டுடுங்க. இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். இப்போ நம்ம பன்னீரில் இருக்க தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக வடிஞ்சிடுச்சு பாருங்கள். இதுதாங்க பன்னீர். வீட்டில் நீங்கள் பன்னீர் பண்ணுறதா இருந்தால் இதுதான் ப்ராசஸ். அந்த வெயிட் வச்சோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நீங்கள் வெயிட் வச்சிங்கன்னா நல்லா பன்னீர் நல்லா ஷேப்பாக கிடச்சிடும். இந்த கையோட இந்த பகுதியை வச்சுட்டு இந்த பன்னீரை நல்லா உடச்சி எடுக்கணுங்க. இந்த பன்னீர் துண்டுகள் ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, இந்த பெரிய பன்னீர் துண்டுகளை உடச்சி நல்லா சாஃப்டாக ஒரு டோவாக பிசைஞ்சு எடுக்க போகிறோம். அதனால தான் பிசையணும் நல்லா. அதுக்காக ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பிசையாதீங்க. ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக அந்த பன்னீரை உடச்சி இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டோவாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பன்னீரில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குது, அதனால 1 டேபிள் ஸ்பூன் மேதா சேர்த்துருக்குறேன். ஒருவேளை உங்கள் பன்னீரில் ஈரத்தன்மை ஜாஸ்தியாக இல்லைன்னா நீங்கள் மேதா சேர்த்துக்க தேவை கிடையாது. ஸோ இது இப்போ சின்ன ரசகுல்லாஸ் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதனால் கைகளில் நல்ல டைட்டாக கிராக்கே இல்லாமல் ரசகுல்லாவை உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த ரசகுல்லாவை காய விட்டுடாதீங்க, அதனால் ஒரு ஈரத்தொடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. நீங்கள் உருட்டுற சைஸோட ஒரு சைஸ் டபுளாக கிடைக்கும் ரசகுல்லா சைஸ், அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 கப் சீனி, சர்க்கரை, 5 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த கலவை நல்லா கொதிக்கணுங்க. சீனி நல்லா கரையட்டும். ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி தளன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா உங்களோட ரசகுல்லா பிடிச்சி வச்சிருக்கிற ரசகுல்லாவெல்லாம் அந்த கொதிக்கிற தண்ணியில் போடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் இந்த ரசகுல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். நல்லா ரசகுல்லாவெல்லாம் உள்ள அமுத்தி விடுங்க. அந்த சமயத்தில் ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொதிச்சுட்டு இருக்கிற இந்த ரசகுல்லாவில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அந்த மேதா மாவு மிக்ஸை ஊற்றுங்க. ஊற்றிட்டு மூடி வச்சிங்கன்னா பாருங்கள் நல்லா பொங்கி வரும். இது அந்த மேதா எதனால அந்த கலவை ஊற்றுறோன்னா, இப்படி மூடி வச்சிங்கன்னா பொங்கி வரும். அந்த ரசகுல்லாக்கு மேலேயும் நல்லா பொங்கி வந்து தண்ணி அது மேலேயும் நல்லா வேகும். அதனால தான் அந்த மைதாவும் தண்ணியும் சேர்ந்து அந்த கலவையை சேர்க்குறோம். இப்படி அது மேலே பொங்கி வரும். ஜஸ்ட்டு மூடி கொஞ்சம் தூக்கி எடுத்து வச்சு
ஒரு 10ல இருந்து 12 நிமிஷம் இந்த ரசகுல்லா குக் ஆயிடுச்சுங்க. பாருங்க பெர்ஃபெக்ட்டா குக் ஆயிடுச்சு. சைஸ் பாத்தீங்களா நல்லா டபுள் ஆயிருக்குது. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த ரசகுல்லாவெல்லாம் எடுத்து நம்ம முதல்ல பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த சீனி பாகு அதுக்குள்ள போட்டுடுங்க. இந்த சீனி பாகுலயே இந்த ரசகுல்லா எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். சில்லுன்னு வேணும்னா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. பட் சில்லுன்னு சர்வ் பண்ணீங்கன்னா தான் சூப்பரா இருக்கும். வாவ், பார்க்கறக்கே சூப்பரா இருக்குல்ல. டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்னு பாருங்க. அவ்வளோ சாஃப்டா இருக்குதுங்க. வா, வாயில போட்டோன்னே அப்படியே கரைஞ்சு போகுதுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.